சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கான்டென்ட் அந்த மாதிரி. அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நான் பெனிஃபிட்டா இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமா இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1000க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் ஒரு பக்கம், அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா இன்னொரு பக்கம், நடுவில் வடகொரியா வந்துருமோன்னு அடுத்த கட்ட கலக்கமும் இப்போ எழுந்திருக்குங்க. இந்த உலக அரசியல் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குல்ல, இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு உளவு அமைப்பு எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மொசாட்னு சொல்லிட்டு. இஸ்ரேலுன்ற ஒரு நாடு இது வரைக்கும் பாதுகாப்பாக கட்டி காப்பாற்றப்பட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த உளவு அமைப்பு தான் காரணம்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலுக்கு எதிரி எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதும் இந்த மொசாட் அமைப்போட மிக முக்கியமான வேலைன்னு இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லா நம்பிக்கையும் ஹமாஸ் உடைச்சதுங்க. ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளேயே போயிட்டு 1200 பேர் வரைக்கும் கொண்டிருந்தாங்க. இது 10,250 பேர் வரைக்கும் ஹாஸ்டேஜஸாக பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்திருக்குல்ல இஸ்ரேலில். மொசாட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அவங்களோட வேலையை பார்த்தாங்களா இல்லையா? ஏதோ உலகத்தில் பெரிய உலக அமைப்பில் பெரிய பேரை சம்பாதிச்சிருந்தாங்களே, அது எல்லாமே டம்மி அப்படின்னு பலதரப்பட்ட விமர்சனங்கள் மொசாட்டுக்கு எதிராக திரும்பிச்சு. அப்போ ஏற்பட்ட இஸ்ரேலோட அடையாளமாக இருந்த மொசாட்டு சமீப காலமாக நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் போதாதுன்னு இப்போ அட்டாக் வேறு நடந்திருக்கு. கேள்விப்பட்டீங்களா அந்த விஷயத்த? ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் விவகாரம் பெருசாக போயிட்டுருக்கு. இதே நேரம் மொசாட்டோட சென்டர் மேலே அட்டாக்கு. ஆனால் அந்த அட்டாக் பண்ணது டைரெக்டாக ஈரான் கிடையாதுங்க. சொல்கிறேன் தெளிவாக. இப்போ ஆக்சுவலாக இந்த அட்டாக்ன்றது முறையாக நடந்திருக்குங்க. இது போல் மொசாட்டோட சென்டரை டார்கெட் பண்ணி இந்த கேங் அடிச்சதில் ஃபஸ்ட் டைம் அடிச்சிருக்காங்க. அந்த அடித்த கேங் பேர் என்னன்னு சொல்லணும்னா ஈராக்கோட இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது பஹ்ரைனை பேஸ் பண்ண ஒரு பயங்கரவாத குழுங்க. இஸ்ரேல் பார்வையிலேருந்து பார்த்திங்கன்னா இவங்க அல் அர்கியாப் அப்படின்ற அந்த ஒரு வகையான க்ரூஸ் மிசைல்ஸை வச்சு தான் இந்த மொசாட்டோட சென்டர் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்களாம். இது ஆக்சுவலாக முதல்ல செய்தி வெளியானதும் யாருமே நம்பலை. ஏன்பா ஒரு சின்ன குழு ஒன்று இவ்வளோ பெரிய ஒரு ராஜாங்கமாக எடுத்துகிட்டு இருக்க மொசாட் எப்படி அட்டாக் பண்ணுவாங்க? வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபேக்ட் செக் பண்ணும்போது தான் தெரியுது, இந்த தாக்குதல் நடத்தின அமைப்பே வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதுபோல் நாங்கள் கரெக்டாக இந்த இடத்துல தான் அடித்தோம், இந்த வெப்பன்ஸை வச்சு தான் அடித்தோன்னு அவங்க வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பகுப்பாய்வு பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஈரான் இருக்குல்ல, அவங்களுக்கு தொடர்பில் இருக்கிற ஒரு குரூப்பு தான் இந்த ஈராக்கோட இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப்பு. ஸோ இந்த விவகாரம் இப்போ தான் லைட்டாக கங்க ஆரம்பிச்சிருக்கு. இது எவ்வளோ தூரம் பற்றி எரிய போகுதுன்னு தெரியலங்க. இஸ்ரேல் ஏற்கனவே ஈரான் மேலே டேரெக்டாக அட்டாக் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் மொசாட் சென்டர் மேலே வம்பெடுத்திருக்க விஷயம் கன்ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் மிகப்பெரிய கலைபரம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இதுக்கு மத்தியில் ஈரான் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஈரானோட இராணுவமே ஓகேவா, இஸ்ரேலை நாங்கள் திருப்பி அடித்தோல, அதாவது சிரியாவில் இருக்க எங்கள் தூதரகம் மேலே இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சு, நாங்கள் இதுக்காக தான் இஸ்ரேல் மேலே பதிலடி தாக்குதல் நடத்தியிருந்தோம், அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. அந்த தாக்குதல் நாங்கள் நடத்தினப்ப யூகே, யூஎஸ், ஃப்ரான்ஸ் இந்த நாடுகளை சேர்ந்த சில முக்கியமான இராணுவ வீரர்களும் சில முக்கியமான இராணுவ அதிகாரிகளும் எங்களுக்கு எதிராக செயல்பட்டீங்க. ஈரானோட அட்டாக்கை நீங்கள் முறியடிக்க ட்ரை பண்ணீங்க, அதுவும் நீங்களே வேறு ஒத்துக்கிட்டீங்க. ஆமாம் இது போல் வந்துச்சு, நாங்கள் அடிச்சு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா வரைக்கும் ஒத்துக்குச்சு. ஆனால் நாங்கள் அப்போ நடத்தினது வெறும் 20% தாக்குதல் மட்டும்தான். நாங்கள் பிளான் பண்ண 100% தாக்குதலையும் களமிறக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா யூகே, யூஎஸ், ஃப்ரான்ஸ் எது வந்திருந்தாலும் இஸ்ரேலை காப்பாற்றிருக்கவே முடியாது. நாங்கள் மொத்தமாக இறங்கி அடிச்சிட்டா உங்கள் கதி அவ்வளோதாங்க, தலையிட மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா ஏற்கனவே சொல்லிச்சு, இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் விவகாரத்துக்குள்ளே தலையிட மாட்டோன்னு. ஆனால் எதுக்காக இப்போ நடுவில் வந்து நாங்கள் அட்டாக் பண்ணால் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குது ஈரான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இஸ்ரேலுக்கான விளைவு தான் ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்துங்க அப்படின்ட்டு ஈரான் இப்போ எச்சரிக்கை விடுச்சிருக்கு. ஈரான் ஒரு பக்கம் அந்த ஸ்டேட்மெண்ட்டு, இஸ்ரேல் ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் சார்ந்த ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க. அதாவது லெபனானில் இருக்க ஹெஸ்புல்லா இருக்குல்ல, இந்த அமைப்பு இதுவும் ஈரானோட ப்ராக்சியாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஹெஸ்புல்லா தான் எங்களோட அடுத்த டார்கெட்டு. வடக்கு எல்லையில் நாங்கள் பதிலடி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஹெஸ்புல்லா சமீப காலமாக
ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலோட பேஸ் மேலே நிறைய அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நாங்கள் லெபனானில் இருந்து இந்த ஹெஸ்புல்லாவை அகற்ற போகிறோம். நீங்கள் இஸ்ரேல் மேலே ராக்கெட் ஏவறதுக்கு இனிமேல் பயப்படணும். ஏன்னா இந்த ஹெஸ்புல்லா அடிக்கடி இஸ்ரேல் மேலே ராக்கெட் தாக்குதல்னு முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஒரு ராக்கெட்டை நீங்கள் இஸ்ரேல் நோக்கி செலுத்துறதா இருந்தாலும் உங்களுக்கு நடுங்கணும், அந்தளவுக்கு இங்கே அட்டாக் இருக்கும்னு இஸ்ரேல் இப்போ சொல்லியிருக்கு. இந்த இஸ்ரேலோட ஒட்டுமொத்த கோபமும் காசாவில் தாங்க அப்படி கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கு. கண்மூடித்தனமாக தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த ஒரு தாக்குதலுங்க காசாவில் இஸ்ரேலிய விமானப்படையினால் 4 குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த அரசாங்கங்களுக்கு இடையில இருக்க பிரச்சனை இல்லை, ஒரு அரசுக்கும் அமைப்புக்கும் இடையில இருக்க பிரச்சனை இல்லை. அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்களா, அதுவும் வயசானவங்க, பெண்கள், குழந்தைங்க. என்ன தெரியும் உங்களுக்குலாம்? எதுக்கு இந்த அளவுக்கு ரத்த வெறி அங்கே ஊறிட்டுருக்குன்னு தெரிலங்க. கேட்டால் ஹமாஸை நாங்கள் கருவ இருக்கணுன்றாங்க இஸ்ரேலு. அதுக்காக இத்தனை சிவிலியன்ஸோட உயிர்களாக பலிகளாக மாற்றப்படணும். இதில் இன்னொரு தரப்பை பற்றி பேசியாகணும். இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க நிலமை ரொம்ப கவலைக்கிடும். ஏன்னா அங்கே என்ன நடக்குது ஸ்பாட்டில் அப்படின்றத வெளி உலகத்துக்கு செய்தியாக கொண்டு வரணும்ல. இதுக்காக உயிரை பணம் வச்சுல சேவை பண்ணிகிட்ருக்காங்க. இதே ஒரு சேவை தான் சொல்லணும், இராணுவத்தை மட்டும் இல்லை, இதையும் சேர்த்து தான் சொல்லணும். இந்த ஸ்டாட்ஸை பாருங்கள். அதாவது கடந்த 2000வது வருஷத்துலேருந்து இப்போ 2024 வரைக்கும் எந்த அளவுக்கு ஜேர்னலிஸ்ட் அண்ட் மீடியா ஒர்க்கர்ஸ்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க, இதை குறிக்கிற ஸ்டாட்ஸ் தான் இது. 2000 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, 45 தாண்டி வந்துருச்சு, அவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பீக் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2006வது வருஷங்க, 100 பேரை தாண்டி போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ 2024 வந்தீங்கன்னா அது ஒரு 25 பேர் வரைக்கும் வந்திருக்குங்க. இன்னும் இந்த வருஷம் முடியல, அதுக்குள்ளே எத்தனை பேர் கொல்லப்பட போகிறாங்களோ. சரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, எஸ்கலேஷன்ஸ். ஒரு தரப்பாவது இறங்கி வரும்னு பார்த்தா இறங்கி வரல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மூர்க்கமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உயிரிழப்புகள் அதிகரிச்சாக தான் இருந்துகிட்ருக்கு. இல்லை ஹமாஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலோட அட்டகாசத்தை இதுக்கப்புறமே எங்களால் பொறுத்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. இது வரைக்கும் நாம் எங்கேயுமே இடம் பெயர்ந்து போகலை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நாம் போயிட்டு அங்கேருந்து சண்டை போடலை. ஆனால் இப்போ தேவை ஏற்படுன்ற பட்சத்தில் ஹமாஸ் இயக்கம் அப்படியே ஜோர்டானுக்கு கிளம்பி போகும். இங்கே ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல, காசாவை ஒட்டி, அங்கே இருக்கிறது ஒரு செக்ஷனாகவும் ஜோர்டானுக்கு ஒரு செக்ஷன் அவங்க மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா ஹமாஸோட சீஃபே சொல்லியிருக்காருங்க. இது எதுக்காகனா, ஜோர்டானுக்கு போயிட்டு அங்கே எங்களோட பலத்தை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஜோர்டான் ஃபுல்லாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க. ஸோ ஹமாஸ் அங்கேயும் போயிடுச்சுன்னா இப்போ இங்கே என்ன நடந்துகிட்ருக்கோ இது அப்படியே அங்கேயும் நடக்கும். அதுக்கான எச்சரிக்கை தான் இங்கே விடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ஜோர்டானோட முன்னாள் அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இந்த ஹமாஸோட ஸ்டேட்மெண்ட் வெளியான அடுத்த சில நிமிடங்கள்லேயே என்ன சொல்கிறா, அப்படி ஜோர்டான் ஒன்றும் ஹோட்டல் கிடையாது, வர்றவங்க போகிறவங்களாம் தங்கிட்டு போகிறதுக்கு. இங்கே வரீங்கன்னா எங்களோட தாக்குதல் வீரியம் என்னன்றதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு அவர் தரப்பில் சொல்லியிருக்காங்க. CNN சம தைரியங்க உங்களுக்கு. இந்த ஊடகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் தயாரிக்கிற அந்த ஆயுதங்களாக வைக்கப்பட்டிருக்க இடம் இருக்குல்ல, அங்கே நேரில் போயிருக்காங்க. ஆக்சுவலாக ஈரான் இராணுவ தரப்பினரும் இவங்களை ஃபுல்லாக அழைச்சிருக்காங்க. வாங்க நீங்களே பாருங்கள், அனுமதி கேட்டிங்களே வந்து நேரில் பார்க்கணுன்ட்டு, வாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அந்த CNN ஒர்க் பண்ணுறோன்னு கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டவங்க ஒவ்வொரு ஆயுதத்து முன்னாடியும் போய் நின்றுக்கிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது மாதிரி ஆயுதங்கள்லாம் நாங்கள் அந்தமாதிரி தாக்குதலுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த ஆயுதங்கள் இது போல் தாக்குதலுக்கு வந்துடும், பிரித்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை CNN அப்படியே ஃபுல்லாக எடுத்து நியூஸப்போ கவர் பண்ணி இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. சிங்கத்தோட குகைக்குள்ளேயே போயிட்டு பிடரி மயிரை பிடித்து தொங்கவா பார்க்கிறேன்னு சொல்லுவாங்களே, லிட்டலாக அது மாதிரி தான் இந்த விஷயம் இருக்குது. அந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்ப எங்களுக்கே ஷாக்குங்க. அவ்வளோ மிசைல்ஸ் இருக்குது உள்ளே, விதவிதமாக வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. அதுலேயும் 1000 மைல் தூரம் வரைக்கும் போயிட்டு அட்டாக் பண்ண வரல மிகப்பெரிய ஆயுதங்களை உள்ளே பார்க்க முடிஞ்சது. 1000 மைல்ஸுக்கு ஈரானிய அதிகாரி சொல்கிற விளக்கம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அவரோட ஓன் வாய்ஸ்லேயே ஃபுல்லாக வெளியிட்டிருக்காங்க CNN. இது என்னப்பா அவ்வளோ பெரிய நியூஸ்னு கேட்குறீங்கன்னா, முக்கியமான நியூஸ் தாங்க. இந்த இஸ்ரேல் மேலே ஈரான் அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற மிசைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ சொல்லுங்கள், இது முக்கியமான விஷயம் இல்லையா? எந்த நாட்டில் பஞ்சாயத்துனாலும் அமெரிக்காவோட தொடர்பு அட்லீஸ்ட் 51% இருக்கும் பார்த்தீங்களா. அதேமாதிரி தான் இந்த இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் விஷயம் போயிட்டுருக்குல்ல, இதுலேயும் அமெரிக்காவில் இருக்கிற கல்லூரிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கேம்பஸுக்குள்ளேயே மாணவர்கள் ஃபுல்லாக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அவங்களோட ஒரே ஒரு கோரிக்கை, காசா வார் நிறுத்தப்படணும். அங்கே குழந்தைங்க, வயசானவங்க, பெண்கள்னு பல பேரையும் கொண்டுகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் பட. அந்த ஒரு கலேபரத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்க பல கல்லூரிகளில் மாணவர்கள் திரண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது இப்போ ஆரம்பிச்சது இல்லைங்க, காசா வார் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே இந்த போராட்டங்களும் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அமெரிக்க அரசு இதுக்கு ரியாக்ட் பண்ணாமே இருந்தாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஃபுல்லாக பேக் பண்ணிகிட்ருக்கு. இந்த நேரத்தில் சொந்த நாட்டுக்குள்ளேயே இது போல் மக்கள் எதிராக திரள்றாங்கன்னா நாம் இதை பற்றி வெளியே பேசினா நமக்கு தான் கெட்ட பேர் அமெரிக்கா வாயை மூட்டு இருந்தாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த காசா போராட்டங்களை பற்றி
அமெரிக்க அதிபரே இப்போ வாய் திறந்து பேசியிருக்காரு, மௌனத்தை கலைச்சிருக்காரு ஜோ பைடன். என்ன சொல்கிறாருன்னா, போராடுங்க, போராடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ஆனால் பொது சொத்தை சேதப்படுத்தாதீங்கப்பா, கலவரங்கள் மூளாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு. நல்லவேளை இந்த அதிபர் சொல்கிறாரு. சில பகுதிகளில் நடக்கும் பாருங்க, கலவரம் நடந்துடும், ஆனால் யார் வந்து பண்ணியிருப்பான்னு தெரியாது. கேட்டால் சமூக விரோதிகள் விஷமிகள்னு ஆரம்பித்து விட்ருவாங்க. சரி, அது பக்கம் இருக்கிட்ட விடுங்க. பைடன் சொல்லியிருக்கிறது கலவரங்கள் மூளாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் அங்கேயோ கலவரம் வெடிக்குதுன்னா அது வேறு யார் காரணம்னு கை காட்ட முடியும்? யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஆக்சுவலாக நடுநிலையே நிரூபிக்கிறேன்ற மனநிலையில் தான் பைடன் அவர்கள் இந்த விஷயத்தை பேசியிருக்காரு. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி இருக்குது. காசா வாருக்கு ஒட்டுமொத்த அமெரிக்கன்ஸும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. எதிர்ப்பு தெரிகிற மாணவர்கள் எண்ணிக்கை அங்கே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ பைடன் இந்த நேரத்தை எதனா வாய்விட போயிட்டு அது அவருக்கே எலெக்ஷன் ரிசல்ட்டை பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதான் அமெரிக்கா நியூட்ரலாக இருக்கும்பா அப்படின்ற விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி பேசி வச்சுருக்காருங்க. இன்னொரு ஃபேக்டை சொல்கிறேன். அமெரிக்க அதிபர் தேர்தலில் நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, அவருக்கான சப்போர்ட்டு மேலே போயிடுச்சு. பைடனுக்கான சப்போர்ட்டு ஒரு பக்கம் இறங்கிக்கிட்டே இருக்குது. கருத்து கணிப்புகளோட சமீபத்திய முடிவுகள் இதுதான். ஸோ பைடனோட இந்த பேச்சு எதுக்காகன்னு உங்களுக்கு கிளியர் கட்டாக இப்போ புரிஞ்சிருக்கும். சரிப்பா, அமெரிக்காவில் மட்டும்தான் இது போல் காசா போருக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது பல நாடுகளில். அதுவும் எல்லாத்தோட ஒற்றுமை என்ன தெரியுமா? பல நாடுகளில் இருக்க கல்லூரி வளாகங்களுக்குள்ளேயே காசா வாருக்கு எதிராக போராட்டங்களில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த உலக வரைபடம் தெரியுதுல, இங்கே எங்கெங்கெல்லாம் டாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் கல்லூரி வளாகங்களுக்குள்ளே மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதில் லைட்டாக தெரியுதுல டாட்ஸு, இது எல்லாமே ஒரு மிதமான போராட்டம். இந்த ரெட்டிஷாக தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே அடுத்த லெவலுக்கு போராட்டங்கள் போயிடுச்சு. அப்படி மாணவ மாணவிகள் திரண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே. இருக்கிற பஞ்சாயத்துகள் போதாதுன்னு இஸ்ரேலுக்கு எதிராக இன்னொரு பஞ்சாயத்து வேறு. இப்போது இந்த டர்க்கி இருக்குல்ல, டர்க்கியோட அதிபரான ரசிப் தைட் எட்வான் என்ன பண்ணியிருக்காப்புல, காசா வார நிறுத்துங்கன்னு தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்ருக்கோம். ஆனால் இஸ்ரேல் நிறுத்தவே மாட்டுது. இதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு வழி தெரியல. காசாவில் வார் முடிகிற வரைக்கும் இஸ்ரேல் கூட எந்த ஒரு வர்த்தக தொடர்பையும் நாங்கள் வச்சுக்க போகிறதில்லன்னு அந்த ட்ரேட் ரிலேஷனை அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. யார்? டர்க்கி இப்போ இந்த வேலையை பார்த்துருக்காங்க. உற்ற நட்பு நாடுகள்னு ஒரு காலத்தில் பேர் வாங்கியிருந்தாங்க இஸ்ரேலும் இந்த டர்க்கியும். ஆனால் இப்போது எதிரிகளாக மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு லிட்டரலாக புரியுதுங்க. ஒரே ஒரு காரணம், காசாவை மையப்படுத்தி மட்டுமே. இந்த கான்டென்ட் முழுக்க முழுக்க இந்த காசா வார பேஸ் பண்ணியும் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் விவகாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா தப்புங்க. இதுக்கப்புறம் இந்த கான்டென்ட் அப்படியே ரஷ்யாவை நோக்கி திரும்பும். இந்த புதுசாக ஒரு போர் வெடிச்சிருச்சுன்னா, ஏற்கனவே நடந்துட்டு இருக்க போரோட தாக்கம் மக்கள் மத்தியில் குறையுன்னு சொல்லுவாங்களே, அது இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம காசா வாரை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கு, அதே நேரம் யுக்ரைன் ரஷ்யா வார் இருக்குல்ல, அது இன்னும் மேலே போய்கிட்டு இருக்கு. அமெரிக்கா திரும்பவும் வாய்க்கா தகராறில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா கூட. இது எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல மக்களே. ஆக்சுவலாக என்ன நடந்துட்டுருக்கு இப்போனா, நைஜீரியா இருக்குல்ல, அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான ஏர் பேஸ் இருக்குங்க. அந்த ஏர் பேஸில் அமெரிக்கன் சோல்ஜர்ஸாக இருக்காங்க, ரஷ்யன் சோல்ஜர்ஸாக இருக்காங்க, பக்கத்து பக்கத்தில். ஓகேவா? அந்த ரெண்டு துருப்போடு இருக்கிறது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ங்க இது. இந்த ஒரே ஏர்பேஸில் ரஷ்யா அண்ட் அமெரிக்காவோட துருப்புகள் ஒரு இடத்துல இருக்கிறது. ஒரு இடத்துல அமெரிக்கா இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்களா, நாம் அங்கே இருந்தால் எப்போ வேணாலும் பஞ்சாயத்து பெருசாகிடும், நாம் வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த பேஸை காலி பண்ணுற வேலையில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கு. இதனாலே பைடன் உச்சகட்ட அதிருப்தியில் இருக்காராங்க அமெரிக்காவோட அதிபர். ஒரு பக்கம் கலக்கத்திலே ஆழ்ந்திருக்காராம். ஏன்னா ஏற்கனவே ஆப்கான்லேருந்து அமெரிக்க படை வெளியேறிச்சு பார்த்தீங்களா, அப்போ பைடனோட நிர்வாகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் விழுந்துருந்துச்சு. இப்போ திரும்ப இந்த இடத்துலேருந்து அமெரிக்க படை வெளியேறுதுன்னா அவர் மேலே இன்னொரு பிளாக் மார்க் விழுந்துரும் போது அந்த மனுஷன் பயப்படுறாரு. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கி இருக்குது, அமெரிக்க அதிபர் தேர்தல், என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சிருக்கும். நைஜீரியாவில் நடந்த அந்த விஷயம் அமெரிக்காவை கொஞ்சம் கூட அசைச்சு பார்க்காமையா இருக்கும். ஏன்னா அமெரிக்கா இப்போ ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி பழி வாங்குற மாதிரி அமைஞ்சிருக்குங்க இது ரஷ்யாவை. என்ன நம்ம சொல்கிறாங்க, அமெரிக்கா யுக்ரைனில் போர் நடந்துகிட்ருக்குல்ல, இதை முன்னிட்டு ரஷ்யா மேலே நாங்கள் பொருளாதார தடைகள் புதுசாக விதிச்சதா பல பேர் பேசுகிறாங்க. நாங்கள் அதுக்காக மட்டும் புதிய தடைகளை கொண்டு வரல, திரும்ப திரும்ப நாங்கள் எவ்வளோ சொல்லியும் கூட ரஷ்யா ரசாயன ஆயுதங்களை யுக்ரைன் வார்ஃபீல்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் இந்த சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, சிவிலியன்ஸ் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க. அதுவும் இந்த ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் குளோரோபிக்ரின் அப்படின்ற கெமிக்கல் ஏஜென்ட்டை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க தாக்குதலுக்கு. இந்த குளோரோபிக்ரின் அப்படின்றது முதலாம் உலகப் போகிறப்ப பயன்படுத்தப்பட்டது, அதுக்கப்புறம் தடை விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் ரஷ்யா திரும்ப அதை இப்போ பயன்படுத்துறதா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அமெரிக்கா முன் வச்சிருக்கு. மக்களே, இந்த ஆயுதங்கள் இருக்குல்ல, அதாவது இந்த துப்பாக்கி தோட்டாக்கள், பீரங்கி குண்டுகள், ஏவுகணைகள், இதெல்லாம் ஏற்படுத்துகிற அழிவை விட மிகப்பெரிய சர்வநாச அழிவை ஏற்படுத்துறது தான் இந்த ரசாயன ஆயுதங்கள் என்கிற கெமிக்கல் வெப்பன்ஸுங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ குற்றம் சாட்டியிருக்காங்களே குளோரோபிக்ரின்னு சொல்லிட்டு,
இந்த கெமிக்கல் வெப்பனை பற்றி சொல்கிறேன். அது எவ்வளோ மோசமானது அப்புறம் உங்களுக்கே புரியும். இந்த குளோரோபிக்ரின் சார்ந்து ஒருத்தர் மேலே தாக்கம் ஏற்படுது அப்படின்னா அவங்களோட தோல் பகுதி இருக்குல்ல, உடம்பு முழுக்க அது பயங்கரமாக இரிட்டேட் ஃபீலை கொடுக்கும். நம்மளோட கண்களாக இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், ஒரு மாதிரி எரிச்சல்லையே நம்ம உயிர் போயிடுங்க. அப்போ ஏற்பட்ட இரிட்டேஷனை கொடுக்கும். அப்புறம் நாசியா ஏற்படும், வாமிட்டிங், தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனை, டயரியா அல்டிமேட்டாக ஏற்படும். உயிர் போகிற நிகழ்வுகளாக இருக்குது இதுலேயே. அப்புறம் இந்த மூச்சு விடுறதுல மிகப்பெரிய அளவுக்கு சிரமம் ஏற்படுங்க. அப்புறம் இந்த செஸ்ட் இருக்குல்ல, அவங்க ஒரு மாதிரி இறுக்கமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இவ்வளோ பிரச்சனைகளும் ஏதோ நோய் கிருமியால் வர்றது கிடையாது. இந்த குளோரோபிக்ரின் சொல்லக்கூடிய கெமிக்கல் வெப்பன் இருக்குல்ல, இதனால் வர்றது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கிற சோல்ஜர்ஸ் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா சுற்றி இருக்க பொதுமக்களும் சேர்த்து பாதிக்கப்படுவாங்க. என்ன ப்ரோ ரஷ்யா இவ்வளோ கொடுமை பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு பக்கத்து கதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அமெரிக்கா சொன்னதை, ரஷ்யா சொன்னதே நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ரஷ்யா இப்போ என்ன சொல்லுது, அமெரிக்கா அடங்க மாட்டீங்களா நீங்கள்? இது மாதிரி இன்னும் எத்தனை கதைகளை ரஷ்யாவுக்கு எதிராக கட்டி விட்டுட்டே இருக்க போகிறீங்க? அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இது. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்களே கெமிக்கல் வெப்பனை நாங்கள் யூஸ் பண்ணுறதா, இது சர்வதேச விதிகளை நாங்கள் எப்போவுமே மதிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ரசாயன ஆயுதங்களை நாங்கள் உருவாக்குறதோ இல்லை, பாதுகாக்கிறதோ இல்லை, பதுக்கிறதோ இல்லைன்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் சார்ந்து அமெரிக்கா இந்த கெமிக்கல் வெப்பனை பேஸ் பண்ணி ரஷ்யா கை காட்டுதில்ல, இது இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடியே ஃபாஸ்பரஸ் பாம்ஸ்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க. ஐநா வரைக்கும் போச்சு அந்த விவகாரம். இப்போ அதெல்லாம் தொடர்ந்து தான் அடுத்த குற்றச்சாட்டு. சரி ரைட்டு, இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். உலகமே இப்போ இப்படி அனல் தெரிச்சிக்கிட்டு இருக்கு, சர்வதேச அரசியல் அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தலைவனை பற்றி யாருமே பேசாமல் இருக்கும். வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உன் அவர்கள். ஏன்னா அதிரடிக்கு பேர் போனது மற்ற எல்லாரையும் தாண்டி தலைவன் தான். ஆனால் அவர் இப்போ சைலண்ட்டாக இருக்க மாதிரி தான் ப்ரொஜெக்ஷன் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சர்வதேச அவதானி என்ன சொல்கிறாங்க, இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நம்மளை எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னென்னா, இஸ்ரேல் மேலே ஈரான் ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்க. அது காரணமாக பதிலடின்னு சொல்லியிருந்தாங்க. இதே போல் வடகொரியா தனக்கு பிடிக்காத அண்டை நாடுகள் சார்ந்து ஒரு தாக்குதலை மேற்கொண்டுருமோ, இவங்க அமைதியாக இருக்கிறது பின்னால் ஒரு பேராபத்துக்கான ஒரு சமிங்கையாக இருக்கலாமோன்றதான் சர்வதேச அவதானிகள் சொல்கிற விஷயம். வடகொரியாவுக்கு பிடிக்காத நாடுகளில் அவ்வளோ நாடுகள் இருக்குது. ஸோ கிம் ஜாங் உன் இது போல் ஏதாவது வேலையை ஈரானை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.